நடிகர் திலகம் சிவாஜியோட படங்கள் ஆந்திராவிலையும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல ஆந்திர மாநிலத்துல வெளியான பழைய தெலுங்கு நாளிதழ் விளம்பரங்களை இதுல பாருங்க. இந்த விளம்பரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். இது வெறும் விளம்பர போட்டோக்கள் மட்டும் கிடையாது. தமிழ் சினிமாவின் பெருமையை அண்டை மாநிலங்களில் பறைசாற்றிய ஒரு வரலாற்று பொக்கிஷம். சிவாஜியோட படங்கள் தெலுங்குல டப்பிங் ஆகி வர்றப்ப அங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆரம்பத்துல பராசக்தி படம் தொடங்கி அவரோட படங்கள் எல்லாமே தெலுங்குல மொழிமாற்றம் செய்யப்பட்டுச்சு. அப்போதெல்லாம் அங்கிருந்த விநியோகஸ்தர்கள் சிவாஜி படங்களை வாங்க போட்டி போடுவாங்க. கலைக்கு மொழி கிடையாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா மொழி தெரியாதவங்க கூட அவரோட உணர்ச்சிகளை பார்த்து படத்தோட கதையை புரிஞ்சுக்குவாங்க. நடிகர் திலகத்தோட மிகப்பெரிய பலமே அவரோட கணீர் குரலும் அந்த தமிழ் உச்சரிப்பும் தான். ஆனா தெலுங்குல மொழிமாற்றம் செய்யறப்ப அவருக்கு வேற சிறந்த கலைஞர்கள் தான் டப்பிங் கொடுத்தாங்க. குறிப்பா தெலுங்கு திரையுலகில் குரல் வேந்தன் அப்படின்னு புகழப்பட்ட ஜக்கையா அவர்கள் தான் சிவாஜிக்கு பெரும்பாலான படங்கள்ல குரல் கொடுத்தார். அவரோட அந்த வெண்கல குரல் சிவாஜியோட நடிப்புக்கு கச்சிதமா பொருந்தி போச்சு. வீரபாண்டிய கொட்டபொம்மன் அல்லது கர்ணன் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆனப்போ அந்த வீராவேசமான நடிப்பை பார்த்து ஆந்திரா மக்கள் ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் டிசைனிங் அன்னைக்கு கிடையாது. ஆனா ஒவ்வொரு விளம்பரத்திலையும் சிவாஜி சாரோட முக பாவனைகளை எவ்வளவு துல்லியமா வரைஞ்சிருக்காங்க பாருங்க. திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற படங்கள் ஆந்திராவில் நல்லா ஓடி சாதனை செஞ்சது. தெலுங்கு திரையுலகின் ஜாம்பவான்களான NTR, ANR போன்றவங்களுக்கு நிகரா நம்ம ஊர் நடிகர் திலகத்தோட டப்பிங் படங்களும் அங்க வசூல்ல மிரட்டி இருக்கு. அந்த வரலாற்றை சொல்ற சாட்சிகள் தான் இந்த துண்டு பிரசுரங்கள். இந்த தெலுங்கு விளம்பர தொகுப்பு வெறும் சினிமா விளம்பரங்கள் மட்டும் கிடையாது. இது ஒரு மகத்தான கலைஞன் எப்படி தன்னோட அபாரமான நடிப்பால மொழிகளை கடந்து, மாநில எல்லைகளை கடந்து கோடிக்கணக்கான இதயங்களை வென்றார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். காலம் ஓடி இருக்கலாம், காகிதங்கள் மஞ்சள் நிறமா மாறி இருக்கலாம், ஆனா இந்த விளம்பரங்கள் சொல்லும் செய்தியும் சிவாஜிங்கிற அந்த மகா கலைஞனோட புகழும் என்னைக்குமே மாறாது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம், ஆனா இதுதான் வரலாறு.